பொங்கல் விழாவானது எங்களது மட்டக்களப்பு அம்பாறை பிரதேசங்கள் தான் வளமையாக நடக்கிறது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை விஞ்ஞானப்பட மாணவர் ஒன்றியத்தின் இந்த உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய திருநெல்வேலி பிரதேசத்தில் வந்து படிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா திருநெல்வேலி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தைப்பொங்கல் நிகழ்வு வந்து இங்க மிக சிறப்பாக வந்து இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பொங்கல் நிகழ்வுகள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு வகையான விளையாட்டு நிகழ்வுகளை வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஜனிக்கிறோம். அதை வந்து ஒரு மகிழ்ச்சியான வகையில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் நடைபெறுது அப்படியான விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். புறப்பொருள் வெண்பாவாடையிலே ஐயனார் இதனார் என்கிற புலவர் போட்டியை தொடர்ந்து இந்த பொங்கல் நிகழ்வோடு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நிகழ்வுகளை வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கேன். அதுல வந்து இன்றைக்கு முதலாவது நிகழ்வாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தேசிக்காய் வந்து கையில கொண்டு ஓடுற அந்த போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. நான் குறிப்பா கரண்டியில வந்து தேசிக்காய் வச்சு ஓடுறன்னு தான் நான் பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருக்கு. அதே ஒரு கண்டு கழிப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஓட போய் ஒவ்வொரு பீடங்கள்லையும் இருந்து ஒவ்வொரு ஆட்கள் வந்து இந்த போட்டியில வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து எல்லா பீடங்களும் ஒன்றிணைந்தான் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதால அந்த பீடங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி என்று கூட இதை சொல்லலாம். பாப்போம், ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியா இருக்குது. எப்படி நடைபெறுதுன்னு சொல்லி பார்ப்போம். தேசிக்காக கையில வச்சு ஓட போயிடும். மிக உறுதியாக இந்த தேசிகளை கைமாற்றுகின்ற இடத்தில் நிற்கின்ற கண்காணிப்பாளர் தேர்ட் இயர் லெர்னிங் ஃபைனல் இயர் மேனேஜ்மென்ட் லெர்னிங் சயின்ஸ் லெர்னிங் வந்தீங்க. சக மாணவர்கள் வந்து இந்த போட்டியில பங்கு பெற்றுகின்ற மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இரண்டு வீரர்கள் வந்து தேசிக்காய் கொண்டு ஓட வேண்டும். தேசிக்காய் விழுகிற பட்சத்தில் அவர்கள் வந்து இந்த போட்டியில் வந்து நீக்கப்படுவார்கள். தேசிக்காய் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து விஷ்ணுகாந்த்.
மட்டம்பாரி மாணவர் ஒன்றியத்தில் தலைவர், 4ஆம் இடத்துல கலைப்பீடத்தில் படிக்கிறேன். இந்த பொங்கல் விழா என்னன்னு சொன்னால், வளமையாக வந்து இந்த பொங்கல் விழாவானது எங்களது மட்டக்களப்பு பாம்பாறு பிரதேசங்களில் தான் வளமையாக நடக்கிறது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் கொண்டு போகணுமென்றதுக்காண்டியும் நாங்கள் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை அண்மித்த பகுதிகளில் வந்து இந்த பொங்கல் விழாவை செய்யணும் என்ற ஒரு நோக்கில் வந்து இது நாங்கள் செய்தாங்க. ஏன் அவ்வாறு கஷ்டப்பட்டு ஏன் ஒரு பொங்கல் விழா நடத்தணும் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரையில் மட்டக்களப்பு பாம்பாறு பிரதேசங்கள்லேருந்து இங்கே கல்வி கேட்க வர மாணவர்களோட எண்ணிக்கை வந்து எப்படின்னு சொன்னால் தற்போது வந்து அதிகரித்து கொண்டிருக்கு. அப்போ அவ்வாறான ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் வந்து அவங்களோட இருப்புகளையும் அவங்களுக்கான செயற்பாடுகளையும் ஊக்குவிக்கிற வகையில் வந்து ஒரு ஒன்றியமாக இணைஞ்சு இவ்வாறான நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம் நாங்கள் வந்து அவங்கள நிலையான ஒரு வழியில் வந்து கட்டமைக்க கூடும். ஆனால் இவ்வாறான இந்த ஒன்றியங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து உத்தியோகபூர்வமானதல்ல. இதுகள் வந்து மாணவர்களாக இணைந்து அவங்க வந்து என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டமைக்கப்பட்ட நிர்வாகத்துக்கு கீழே தான் வந்து இவ்வாறான நிர்வாக ஒன்றியங்கள் வந்து இயங்குறது. நாங்கள் இந்த முறை வந்து ஒரு விமர்சையாக செய்யணும் என்ற ஒரு திட்டத்தில் ஆரம்பித்து எங்களால் முடிந்த நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டுகள், கலாச்சார விளையாட்டுகளை இணைச்சு நாங்கள் இந்த பொங்கல் விழா நடத்தியிருக்கோம். அதிலும் குறிப்பாக வந்து நாங்கள் கலைப்பீடத்தில் மட்டம்பாறை மாணவர் ஒன்றியம் இருக்குது. அதையும் தாண்டி முகாமைத்துவம், விஞ்ஞான பீடம், சட்டத்துறையில் வந்து மட்டக்களப்பு பாம்பாறு பிரதேச சேர்ந்த வெவ்வேறுபட்ட மாணவர்களையும் இந்த நிகழ்வுக்கு இணைத்து நாங்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து கொண்டாடணுன்ற ஒரு முடிவில் நாங்கள் வந்து நிகழ்வை ஒருங்கிணைச்சு இப்போ வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம் தான் நாங்கள் வந்து எங்களோட நிலையான ஒரு கட்டமைப்பை செய்து கொள்ள முடியும். அதுதான் நோக்கம் பிரதானமானது. அவ்வாறான வகையில் வந்து இவ்வாறான பொங்கல் விழா, அதே போல் வந்து வெவ்வேறுபட்ட 1ஆம் வருட மாணவர்களுக்கான வரவேற்பு விழா போன்ற வந்து எங்களோட இந்த ஒன்றியங்களால் நடத்தப்படுகின்றது.
இந்த பாடலை வழங்குவதற்காக வேண்டி முதலாவது மாணவனை அப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியலின் மூன்று இடத்தில் போட்டியில் இடம்பெற இருக்கின்றது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காம் இடங்களிலிருந்து ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண் போட்டியாளர்களை இந்த போட்டி நிகழ்வுக்கு நம்மளோடு கேட்டுக்கொள்கின்றோம். மங்குகடல் இவற்றோடு பிறந்து தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். சங்கத்து இருப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று வில்லி பாரதத்திலே விதந்துரைக்கப்பட்டது நம் தொல்லிகள் மொழி. தித்திக்கும் தென்னமுதாய் தெள்ளமுதின் முன்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை உறமை மறமை தாய்மை தூய்மை அம்மை செம்மை இயன்மை வியன்மை என்கிற இத்தகைய 16 அற்புத பண்புகளை கொண்ட உயர்தனி செம்மொழியானது வடமொழியினுடைய கூறுபட்டும் இத்தனைக்கும் வாழாத செந்தமிழின் வரலாறு கேட்ட பின் ஆடாத காடும் ஆணை காலடா என்று பாடாமல் பாடி வைத்தார் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தர். ஆம், அத்தகைய நம் இன்பத் தமிழுக்கு, எழில்மிகு தமிழுக்கு, சுந்தர தமிழுக்கு, நம் சொந்த தமிழுக்கு பிற மொழிகளில் ஏற்பட்ட தாக்கம் ஒன்றென்று சொல்லுங்கள். இயற்கையாலும் மாந்தர் பதர்களாலும் பெருங்கேடுகட்கு உட்பட்டதும் வெளிநாட்டு குறும்பர்களாலும் உள்நாட்டு எத்தர்களாலும் மிகுதியும் முறைகேடு செய்யப்பட்டதுமான ஒரு மொழி தமிழை போல் இப்பரந்த உலகெங்கிலுமே இல்லை என்று பல்லாண்டுகளுக்கு முன்னரே சொல்லி வைத்தார் தேவநேயப்பாவனார் அவர்கள். ஆம், ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக ஆரிய மொழியின் கூறிய தாக்குதலுக்கு உட்பட்டு வருகிறது. 600 ஆண்டுகளாக இருப்பவர்களும் நமது இனத்தை கூறு போட்டு அழித்துக் கொண்டிருப்பவர்களும் நமது நிலத்தை தந்திரமாக எடுத்துக் கொண்டிருப்பவர்களும் நம் இன ஒற்றுமை கொண்டால் புரண்டோடி. எனவே என் அருமை தமிழர்களே, தமிழ் மொழி நம் தாய்மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, அழகு மொழி, உலகத்து மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி, ஒப்பற்ற இலக்கியங்களை யாத்த மொழி, அது உயர்தனி செம்மொழி, அதுவே நம் மொழி. வீடுகள் தோறும் தேன்மொழி பேசுவோம், கூடி விளையாடுவோம், தமிழ் உரையாடுவோம், ஆடுவோம் நண்பர்கள், கூடுவோம் தமிழர்கள் என கூறி நிறைவு செய்கிறேன். அருமையானதோர் சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறியவளாய் நன்றி. எடுத்துக்காட்டி தன்னுடைய பேச்சினை தன்னுடைய கான்ட்ராக்ட் சபையோரை கவர்ந்து சென்ற மாணவி முதலாவது மாணவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது உடனடியாக குழு புகைப்படம் எடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் அனைவரையும் குழு புகைப்படம் எடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
முறையை பயன்படுத்தி சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்பதனால் கலைக்கூடத்தில் இருந்து 2 ஆண் மாணவர்களையும் மாமத்திய குலத்தில் இருந்து ஒரு ஆண் மாணவரையும் விஞ்ஞான குலத்தில் இருந்து ஒரு ஆண் மாணவரையும் உறவுமாறு கேட்டுக்கொள்கின்ற போட்டியினை தங்களுடைய மாணவன் அதிகாரிகள் இந்த போட்டியினை ஏற்பாடு செய்திருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். பொங்கல் நிகழ்வுகள் விமர்சன முறையிலே பல்வேறு சுவாரஸ்யமான கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகளோடு இந்நிலத்திலே சங்கமித்திருக்கின்ற சகோதர பாசங்களோடு பீடங்களில் தாங்கிய இந்த உரையை வலுப்படுத்தும் விதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மனஸ்தாபங்கள் போட்டியிலிருந்து நீர்த்தேர்தல் போட்டியும் அடுத்து இடம்பெற இருக்கின்றது என்பதனை தருகின்றோம். உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்று மட்டு அம்பாறை விஞ்ஞானப்பட மாணவர் ஒன்றியத்தின் இந்த பூங்குளமானது மிகவும் கோலாகலமாகவும் விமர்சையாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில் இன்று ஆலயத்தின் பூசையினை தொடர்ந்து எமது பொங்கலானது பொங்கப்பட்டு அனைவருக்கும் பகிரப்பட்டு அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் எமது பாரம்பரிய கலாச்சார விளையாட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான இந்த தருணத்திலே அனைத்து மாணவர்களும் தங்களது குதூகலங்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர்.